இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையில நமக்கு ஒரு விசேஷித்த பாடலை நம்ம இதில் இருக்கிற பாஸ்டர் ஹென்ஸ்மன் ஜோசப் ஐயா அவங்க நமக்கு ஒரு பாடலை பாடுவாங்க. நம்ம அந்த பாடலை கேட்போம். ஐயா கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க பாஸ்டர். ஐயா கேக்குதுங்க. கேக்குது பாஸ்டர். என் பிரியன் பலகரத்தில் பிடிச்சென்னை நடத்திட தினந்தோறும் சந்தோஷ வேளையில் சந்தாப வேளையில் என்னை கைவிடாதே ஆனந்தனாய். சந்தோஷ வேளையில் சந்தாப வேளையில் என்னை கைவிடாதே ആനന്ദനായി. പതറുകയില്ല ഞാൻ പ്രതികൂല മനമതി വന്നിടിനും വീഴുകയില്ല ഞാൻ പരലോകിന മനമതി വന്നിടിനും என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என் நாதன் நடத்திடும் அந்தியம் வரை. என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என் நாதன் நடத்திடும் அந்தியம் வரை. முன்பில் செங்கடலாம் திரிச்சாயதிராய் வம்பில் வான்மயிரியும் துங்கவிச்சால் செங்கடலில் கொடி செங்கல் பாதையொருக்கி அக்கறை ஏற்பிக்கும் ஜெயாளியா. செங்கடலில் கொடி செங்கல் பாதை ஒருக்கி அக்கறை ஏற்பிக்கும் ஜெயாளியாம். പതറുകയില്ല ഞാൻ പ്രതികൂല മനവധി വന്നിടിനും വീഴുകയില്ല ഞാൻ പ്രസ്താപ അനവധി വന്നിടിനും എൻ தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என் நாதன் நடத்திடும் அஞ்சம் வரை. என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என் நாதன் நடத்திடும் அஞ்சம் வரை. எரியும் தீச்சுளை எதிராயறிஞால் சாக்ரட்டிஸை போல் வீழ்த்தப்பட்டால் என்னோட கூடையும் அக்னியில் இறங்கி வெந்திடாதே பிரியன் விடுவிக்கும். என்னோட கூடையும் அக்னியில் இறங்கி வெந்திடாதே பிரியன் விடுவிக்கும். പതറുകയില്ല ഞാൻ പ്രതികൂല മനമതി വന്നിടും വീഴുകയില്ല ഞാൻ പരലോകന മനമതി വന്നിടിനും என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என் நாதன் நடத்திடும் அந்தியம் வரை. கச்சைக்கும் சிங்கங்கள் வசிக்கும் குகையில் தானியேலை போல் வீழ்த்தப்பட்டால் சிங்கத்தை சிருஷ்டித்த என் சிநேக நாயகன் கண்மணி போல் என்னை காத்துக்கொள்ளோ. சிங்கத்தை சிருஷ்டித்த என் சிநேக நாயகன் கண்மணி போல் என்னை காத்துக்கொள்ளும். பதறுகையில்லை நான்
பிரதிகூல மன்னவதி வந்திடினும் மீளுகையில்ல ஞான் மீளுகையில்ல ஞான் பிரஸ்தாப அனவதி வந்திடினும் என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என்னாத நடத்திடும் அஞ்சவரே என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என்னாத நடத்திடும் அஞ்சவரே தெரித்தோ தோட்டிலே வெள்ளம் வச்சையாலும் காக்கையின் வரவோ நின்றிடினும் சாரி பார்த்தொருக்கி எலியாவை போற்றிய என் பிரியன் என்னையும் போற்றிக்கொள்ளும் சாரி பார்த்தொருக்கி எலியாவை போற்றிய என் பிரியன் என்னையும் போற்றிக்கொள்ளும் பதறுக இல்ல ஞான் பதறுக இல்ல ஞான் பிரதிகூல மனவதி வந்திடினும் வீழுக இல்ல ஞான் வீழுக இல்ல ஞான் பிரஸ்தாப அனவதி வந்திடினும் என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என்னாத நடத்திடும் அஞ்சம் வரை என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என்னாத நடத்திடும் அஞ்சம் வரை மண்ணோடு மண்ண ஞான் அமர்ந்து போயாலோ என் காந்தன் இயேசு கைவிடில்லா என்னை உயிர்ப்பிக்கும் மின் சரீரத்தோடே கை கொள்ளும் ஏழையின் மகத்துவத்தில் என்னை உயிர்ப்பிக்கும் மின் சரீரத்தோடே கை கொள்ளும் ஏழையின் மகத்துவத்தில் பதறுக இல்ல ஞான் பதறுக இல்ல ஞான் பிரதிகூல மனவதி வந்திடினும் மீளுக இல்ல ஞான் மீளுக இல்ல ஞான் பரலோகன மனவதி வந்திடினும் என் தாசன் காத்திடும் என் பிரியன் போற்றிடும் என்னாத நடத்திடும் அஞ்சவரே. ஆமென் ஆமென். அருமையான ஒரு பாடலை பாதகரவர் நமக்காக பாடினார்கள், அதற்காகவும் அவருக்கு நன்றி. இந்த நேரத்தில் இன்றைக்கு திங்கட்கிழமைக்குரிய பாடம் மேசியாவை குறித்த வாக்கு தத்தம் பகுதி 1. இதை நமக்கு நடத்தி கொடுப்பதற்காக நம்ம பாஸ்டர் சுந்தரம் அவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் சுந்தரம் அவங்க இடத்துல இந்த நேரத்தை சமர்ப்பிப்போம். அவங்க நமக்கு பாடத்தை நடத்தி கொடுப்பார்கள். பாடம் முடிஞ்ச உடனே உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை உங்களுடைய கரங்களை தூக்கும் போது நாம் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்போம். நீங்க உங்களுடைய கேள்வி பதில இல்லை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இப்பொழுது போதருடைய கரங்களை நம்ம நேரத்தை கொடுப்போம். அவர் நமக்கு பாடத்தை நடத்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய மாபெரும் நாமத்திற்கு நல்ல ஒரு கிருபையும் இரக்கம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகளாவிய செவன்த் அட்வென்ட் திருச்சபை ஒவ்வொரு நாளும் நடத்துகின்ற ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடங்கள் Sabbath school is a heart of the church. ஓய்வு நாள் பள்ளிக்கூடம் திருச்சபையின் இருதயம். எப்படி ஒரு மனிதனுக்கு இருதயம் அவசியமோ அந்த இருதயம் செம்மையாக இயங்கினால்தான் அந்த இருதயம் சீரும் சிறப்புமாக இருந்தால் திருச்சபை சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆகவே ஓய்வு நாள் பள்ளிக்கூடம் திருச்சபையின் இருதயம். இதை நன்றாக உணர்ந்து அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இதை மிக சிரத்தையோடு சிரமம் எடுத்து இதை நடத்துவதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
இந்த ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்துவதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் பாடம் இந்த 2021 ஆண்டில இது 2ஆம் காலாண்டு. இந்த 2ஆம் காலாண்டில 5வது பாடத்தை இன்று நாம் இந்த காலாண்டின் ஓய்வு நாள் பள்ளிக்கூட புத்தகத்தின் தலைப்பு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். இந்த நாளிலும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்முடைய முன்னோர்களும் தேவனால் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அந்த வாக்கு தத்தத்தின் முக்கியத்துவம் என்ன? அதனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மனப்பாட வசனமாக இங்கு என்ன கூறப்பட்டிருக்கிறது? மத்தேயு 28:20வது வசனம் என்ன கூற? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். What a wonderful promise. இந்த நாளின் ஓய்வு நாள் பாடம் ஒரு வாக்கு தத்தத்தோடு அங்கு ஆரம்பிக்கும். இந்த உலகத்தின் முடிவு till the end of the world, all the days உங்களோடு I will be with you. Wonderful promise. இதை வைத்து இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் எதற்காக தாம் ஆபிரகாமுக்கு நேற்று என்ன படிச்சோம்? கேடகம். இதோ நான் உனக்கு கேடகமா இருப்பேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு கேடகம். அங்கு பார்க்கும் போர் யுத்தத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த போர் வீரன் ஒரு கையிலே ஈட்டி அல்லது கத்தி, இன்னொரு கையிலே கேடயம். அந்த கத்தி எதிரியை தாக்குவதற்கு, இந்த கேடகம் எதிரி தன்னை தாக்கும் போது வருகின்ற அதை தன்னை பாதுகாப்பதற்கு நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், எதிரி உன்னை தாக்க விடும். அதை தியானித்து அப்புறம் என்ன சொன்னாரு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எப்படி ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் தனிப்பட்டது, தனி மனிதனுடையது, குடும்பத்திற்குரியது. இங்கு உலகம் அனைத்து வம்சங்களும் ஆசீர்வதிக்கும். சரி, இந்த வாக்கு தத்தங்கள்ல இந்த காரியங்களை எது முக்கியமான ஒரு வாக்கு தத்தம்? அங்கு ஆதாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அங்கே நோவாவுக்கு பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொன்ன வாக்கு தத்தம், அங்கு ஆபிரகாம் மோசே எல்லோருக்கும் கொடுத்த வாக்கு. இதுல முக்கியமான வாக்கு the messianic promise. மேசியாவின் வாக்கு தத்தம். உலக ரட்சகர், மனிதனை ரட்சிக்க, பாவத்திலிருந்து மீட்க கொடுக்க இருந்தது. இங்கு இந்த வார பாடத்துல அங்கே ஆரம்பத்திலே முகவரையில ஒரு கதை, ஒரு தந்தை ஒரு மகளை குறித்து. இருவரும் கடலுக்கு செல்லுகிறார்கள் நீந்துவதற்கு. அந்த கதையை வாசித்து அதுல என்ன பார்க்கிறோம்? மகள் அப்படியே மல்லாக்கா படுத்துக் கொண்டு தந்தை சொல்கிறார், அப்படியே என்னை பார்த்து கொண்டு நேர்த்து நான் வந்து விடுவேன் என்றார். எல்லோரும் தேடுகிறார்கள் அந்த மகளை அலை மோதுகின்றது. கடைசியில தந்தை சொன்னது மாதிரி அவ நீந்து கொண்டே போகிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? தந்தைக்கு மகளின் மேல் அவ்வளவு அக்கறை. அதை அந்த மகள் உணரு. அதுபோல தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அக்கறை எப்படிப்பட்டது, தேவன் நம்மேல் காண்பிக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, நம்முடைய வருவோம். இன்றைய நாளின் பாடத்துல ஆபிரகாமை குறித்து வாசிப்போம். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? இப்ப நமக்கும் ஆண்டவர், எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி? என் ஆண்டவரோடு நான் பேசுகிறேன், என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறேன். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் உணர வேண்டும். என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம்? ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு பெரிய உறவு எப்படிப்பட்டது? அங்க என்ன பாருங்க, he never needed to try throughout his life. ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு அங்கு பேச வேண்டும் என்று ஒரு முறையும் ஆபிரகாம் அங்கு முயற்சி எடுக்கவில்லை. இங்கு என்ன பார்க்கிறோம்? God who made contact with Abraham always. ஏன் அவர் அப்படி செய்தார்? அவனை தேடி சென்றார் ஊர் என்ற தேசத்தில். அங்க என்ன பார்க்கிறோம்?
அங்கே the Lord said to Abraham. The Lord said to Abraham. அங்கே சொன்னார், சத்தமா சொன்னாரா? அவருடைய சத்தம் ஆபிரகாம் காதுல விழுந்துச்சா அல்லது அவனுடைய மனதுல பேசினாரா? ஆதியாகமம் 15:1 என்ன பார்க்கிறோம்? God appeared. இதோ ஆபிரகாமுக்கு முன்னால் தோன்றி. அங்கு ஆதியாகமம் 17:1 என்ன பார்க்கிறோம்? God spoke in the prophecy. தரிசனத்துல பேசும். இப்படி ஒவ்வொரு முறையும் ஆபிரகாமோடு தேவன் பேசும் பொழுது தேவன் தான் took the initiative. முதல் அங்கு அந்த முயற்சி செய்வது ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு? அங்கு என்ன பார்க்கிறோம்? அங்கு ஆபிரகாம் கடவுள் பேசினார், ஆபிரகாம் அதற்கு பதில் கொடுத்தார். God spoke and Abraham responded. ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நாம் எப்படி அதற்கு உத்தரவு கொடுக்கிறோம்? How do we respond when God speaks to us? ஆகவே இந்த பாடத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது என்ன பார்க்கிறோம்? அங்கே வாக்குத்தத்தம், மெஸ்ஸையானிக் ப்ராமிஸ், மேசியாவை குறித்து வாக்குத்தத்தம். மேசியா யார்? என்ன வாக்குத்தத்தம்? யாருக்கு கொடுக்கப்பட்டது? நம்முடைய வேத புத்தகத்தை 28ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்துல 14ஆம் வசனம் என்ன கூறுகிறது? ஆதியாகமம் 28:14 என்ன கூறுகிறது? உன் சந்ததி பூமியின் தூளை போல், நீ மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் பரப்புவாய். உனக்கு உள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன சொல்லப்படுது? பூமியின் தூளை போல் இருப்பாய், கடல் மணலத்தனையாய் இருப்பாய், வானத்தின் நட்சத்திரங்களை போய். இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாக்கோபுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம். இங்க என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? நான் உனக்கு சொல்லுவதை செய்யும் வரை நான் கைவிடுவதில்லை. The promise here அங்கு கொடுக்கப்பட்டது. இதை நான் என்னத்தை சொன்னனோ அதை நான் சொல்லுவரை கவனிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன கூறுகிறது? Genesis 6:18 அங்க என்ன பார்க்கிறோம்? நான் ஆனாலும் உன்னுடன் கூட என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீ உன் மனைவியும் வேலைக்குள் பிரவேசி. நோவாட்ட சொல்றார் ஆண்டவர், அவரோடு சேர்ந்த உடன்படிக்கையில பாரு. சரி, இப்ப நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். மெஸ்ஸையானிக் ப்ராமிஸ், மேசியாவை குறித்த வாக்கு. கவனன்ட் என்றால் என்ன? ப்ராமிஸ் என்றால் என்ன? வாட் இஸ் கவனன்ட்? வாட் இஸ் ப்ராமிஸ்? இரண்டுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். Covenant is formal agreement between two or more parties where they agree to do something or not to do something. In the same covenant has a legal validity. அந்த உடன்படிக்கை என்றால் என்ன? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூடி இதை செய்ய வேண்டும் அல்லது அதை செய்யக்கூடாது என்ற ஒரு ஒப்புதலுக்கு வருவது. இதற்கு ஒரு லீகல் வேலிடிட்டி. இந்த உடன்படிக்கைக்கு ஒரு சட்டபூர்வமான ஒரு அதிகாரம் இருக்கு. செய்ய வேணும். வேலிடிட்டி முக்கியமானது. இந்த வேதத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த வேதத்திலே ஸ்பெசிபிக்கலி இந்த லைன் ஆஃப் த ரிலிஜியஸ் கவனன்ட், இந்த வேதத்தின்படி இந்த உடன்படிக்கையை பார்க்கின்ற பொழுது the various obligations between two parties, கடமை பொறுப்பு அந்த இரண்டு நபர்களுக்குள் காணப்படுகிறது. அங்கு ஆபிரகாமிக் கவனன்ட், மொசாயிக் கவனன்ட், டேவிட், இப்படி பல வகையான உடன்படிக்கை. பட் வாட் இஸ் ப்ராமிஸ்? கவனன்ட் என்றால் அங்கு அதை வாட் இஸ் ப்ராமிஸ்? வாக்கு தத்தம் என்ன? The promise is an assurance, உறுதி. Promise is an assurance that one will do something or something will happen. Promise is an assurance. An effort is taken by one individual. Here God takes the effort. In the day we'll see. ஆண்டவர் இங்கே அந்த முயற்சி எடுக்கிறார். அவர் அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியிலே ரட்சகர் தோன்றுவார். ப்ராமிஸ், மெஸ்ஸையானிக் ப்ராமிஸ், மேசியாவின் வாக்குத்தத்தம். இன்று நம்மில எத்தனை பேர் எப்படிப்பட்ட அந்த ஒரு உறுதிமொழி ப்ராமிஸ்? How many promises do we make?
How many of us fulfill? Yes. The difference between covenant and promise. Covenant has a legal validity. Promise has no such legal validity, no power. Also, the promise involves obligation or responsibility and other thing only on one single party. And the covenant உடன்படிக்கையில ரெண்டு பேருக்கும் பொறுப்பு, ரெண்டு பார்ட்டிக்கு பொறுப்பு உண்டு. ஆனா ப்ராமிஸ்ல யார் சொல்றாங்களோ அவர் மேலதான் அதிகமான பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. Did God fulfill his promise? மேசியாவை குறித்த வாக்கு தத்தத்தை கூறிய தேவன் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினாரா? Did God fulfill? இன்னொரு காரியம் covenantல, covenant is a declination of an evidence by the physical symbol. அந்த உடன்படிக்கைக்கு ஒரு சரீர பிரகாரம் ஒரு அடையாளம். God made a covenant with Abraham. ஆபிரகாமோடு சேர்ந்த உடன்படிக்கையில் என்ன ஒண்ணு? அங்கே circumcision, a physical symbol, விருத்த சேதனம், சரீர பிரகாரமாக அதை பார்க்கிறோம். எஸ், இங்க என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் நோவாவோடு செய்த உடன்படிக்கை என்ன செய்ய? இனி நான் இந்த உலகத்தை ஜலப்பிரேதம் அழிக்க மாட்டேன். I will not destroy. That's a covenant. அதான் வானவில் வந்தது. ஆனால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னபோது, அப்பொழுது பாவம் பெருகினால், பாவத்தில் மனிதன் காணப்பட்டால், பாவத்திலிருந்து மனிதன் மீட்க என்ன ஒரு திட்டம்? எஸ், அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். ஆபிரகாமோடு அவர் ஸ்தாபித்த வாக்கு தத்தம், the messianic promise that God made with Abraham. அந்த மேசியாவை குறித்து அவர் செய்த ஒரு காரியம். 12ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிப்போமா? அங்கே ஆதியாகம 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அங்க என்ன வசனம்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இதோ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து அங்கே உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரஹாமிக் கவனன்ஸ், தேவனுடைய வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். இதுல 2 காரியம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துல 2 காரியம். One is a national, other one is international. ஒன்று அந்த தேசத்திற்கு உரிய வாக்கு தத்தம், இன்னொன்று எல்லா தேசங்களும், எல்லா ஜாதிக்கும், எல்லா சந்ததிக்கும், உலகம் முழுவதும். இது எப்படி? How all the nation. இந்த வாக்கு தத்தத்துல 2 காரியம். ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியாக்கி, பெரிய தேசமாக்கி, பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை நான் பெருமை, இது அந்த தேசத்துக்கு உரியது. அங்கு இந்த மெசையானிக் ப்ராமிஸ் எப்படி காணப்படுகிறது? The national dimension. The promise is focused on Genesis 15:18. தேசத்திற்குரிய வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதியிலிருந்து ஐபிராத்து என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள நேஷனல் டைமென்ஷன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு எகிப்து நதியிலிருந்து ஐபிராத்து நதி வரை. அடுத்த இன்டர்நேஷனல், உலகளாவிய அனைத்து சந்ததிகளுக்கு இன்டர்நேஷனல் டைமென்ஷன். என்ன சொல்ற? 17 ஆதியாகமம் 17:4-6 என்ன பார்க்கிறோம்? நான் உனக்கு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக. திரளான ஜாதிகளுக்கு முதல்ல என்ன சொல்றாரு? 18ல என்ன சொல்றாரு? ஆபிரகாமோடு ஒன்று பண்ணி நீ ஐபிராத்து நதியிலிருந்து, எகிப்து நதியிலிருந்து ஐபிராத்து நதி வரை நேஷனல் டைமென்ஷன். இங்கு உலகளாவிய 17ஆம் அதிகாரம் 4-6 வரை நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகி உன்னுடைய பெயர் ஆபிராம், இனி நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், தேசங்களின் தந்தை, ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ். நேஷனல் டைமென்ஷன்
இன்டர்நேஷனல் டைமென்ஷன். சரி, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி, உன்னை நான் மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே பல ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். The national and international. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். இதுல மேசியாவை குறித்த வாக்கு தத்தம் எங்கு எப்படி? The promise about the Messiah. இந்த உலகளாவிய அந்த தேசத்துக்குரிய வாக்கு தத்தத்தை பார்க்க அங்கு என்ன பார்க்கிறோம்? மறுபடியும் அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு வந்த பொழுது 3 காரியங்களை சொல்லுவோம். 12 முதல் 3 வசனங்களுக்கு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3 வசனங்கள்ல அங்கு எப்படி இந்த மெஸ்ஸையானிக் பிராமிஸ், மேசியாவின் வாக்கு தத்தம் எப்படி 3 காரியங்கள் அங்கு என்ன பார்க்கிறோம்? அங்கு 3 காரியங்கள். ஒன் இஸ் லேண்ட், ஐ வில் கிவ் யூ த லேண்ட். இரண்டாவது சீடு, உன்னுடைய சந்ததி. மூன்றாவது பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம். இந்த 3 காரியங்களை 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் சொல்லுது. ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன், உன்னை பெரிய ஜாதியாக்கும். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட், உன் பெயரை பிரமைப்படுத்தும். and you will be a blessing. Land, seed, blessing. இந்த 3 காரியங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மேசியாவின் வாக்குத்தத்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, உனக்கு ஒரு புதிய தேசத்தை கொடுக்கும். இந்த உலக பிரகாரமான கானான் தேசம் அல்ல. I will give you the land, ஒரு புதிய தேசம், a promised land, பரலோக ராஜ்யம், where God would live with Abraham and his offspring forever and ever. ஆபிரகாமோடும் அவனுடைய சந்ததியோடும் காலம் காலமாக நித்தியமாக நான் வாழக்கூடதாக ஒரு தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். The promised land. God always wanted to live with them. ஆண்டவர் எப்பொழுதும் மனிதனோடு வாழ வேண்டும் என்ற ஆசை. ஏதேன் தோட்டத்திலே அங்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டுகின்ற பொழுது God made a plan of salvation to us. மனிதன் இழந்து விட்டான், வாக்கு தத்தத்தை இழந்து விட்டான், கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் மறந்து விட்டான். ஆகவே அவன் பாவம் செய்த நிமித்தமாக பாவத்தின் விளைவுகளை சந்திக்க வேண்டும். நான் படைத்த மனிதன், என்னால் உண்டாக்கப்பட்டவன், அவனை நான் இழந்துவிட இஷ்டமில்லை, அவன் வீழ்ந்து போகக்கூடாது என்று சொல்லி உடனே அங்கு 3:15 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் வித்துக்கும் அவள் வித்து உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவே, நீ குதிங்காலை நசுக்குவாய், அவன் உன் தலையை நசுக்குவாய். The first promise God made there to Adam and Eve. God promised Abraham that he would be a great nation. He would have many offspring, அநேக சந்ததிகள். The messianic promise will be fulfilled by this. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல இங்கு பார்க்கிறோம். That seed would bring hope. நெக்கன்பானுலே Abraham realized, அங்கு ஆபிரகாம் அதை உணர்ந்தான். என்ன உணர்ந்தான்? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, அது ஒரு ஆவிக்குரிய தேசம். It is a spiritual promised land. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 என்ன கூறுகிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எது? அந்த கானான் தேசம். பரதேசியை போல் தேசம். அவன் அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதராக ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களில் குடியிருந்தான். Where did Abraham and Isaac and Jacob dwell? In the tent. They were living in tent, but they know they have a promised land. God has given that promise. அங்கே ஏனெனில், வாசிங்க 10வது வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கி அஸ்திபாரம் போட்டுள்ள நகரத்திற்கு அங்கே அவன் காத்திருந்தான். He was waiting.
Abraham was waiting for the land. நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். The everlasting nation, the promised nation, I will give you. And his home was not on earth but the new earth. விசுவாசத்தின் தந்தை, father of faith, ஏப்ரஹாம் ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்திற்காக விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை நிற்கவும். பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும், வேரூன்றி இருக்க வேண்டும் என்று. ஆகவே எனக்கு அன்பையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய dwelling place, நாம் வாசம் செய்யக்கூடிய இடம் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு. He is our promised land. Christ is our promised possession. அவர் நமக்கு சொந்தமான ஒரு சொத்து என்று பார்க்கிறோம். நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் செய்யும். So first the promise given to Abraham was land. ஒரு தேசத்தை உணர்த்த, ஒரு புதிய தேசத்தை, அந்த நித்திய தேசத்தை, அதை விசுவாசத்தினால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் விசுவாசத்தினால் அதை அவன் பார்த்தான். The father of faith. இரண்டாவது, a seed, உன் சந்ததி, உன் சந்ததி, உன் மூலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். Jesus is the ultimate seed. ஆபிரகாமின் சந்ததியிலே இங்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், the messianic promise. அங்கே ultimate seed of promise, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது? பவுல் என்ன சொல்கிறார்? Thank you God for the unspeakable gift. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஒரு மாபெரும் ஈவு இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு அற்புதம், அவருடைய பிறப்பு ஆச்சரியம். He was born in the seed of Abraham to fulfill the messianic promise. Seed, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கலாத்தியர் 3:16 என்ன சொல்கிறது? கலாத்தியர் 3:16 என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள். என்ன வாக்குத்தத்தங்கள்? சந்ததிகள் என்று அநேகரை குறித்துக் கொள்ளாமல், சந்ததிகள் என்று அநேகரை குறித்துக் கொள்ளாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து இருக்கிறார். ஒரே சந்ததி தான், அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து. உன் சந்ததியில ஒரே சந்ததி இயேசு கிறிஸ்து. That is a seed. Paul saw the fulfillment of the Abrahamic promise in Christ. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மேசியாவின் வாக்குத்தத்தத்தை பவுல் தன்னுடைய விசுவாச கண்களால் பார்த்தார். அதான் இங்கு சொல்றார், ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து. All saw the fulfillment of the messianic promise given to Abraham. Yes. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Peter 2nd chapter 9th verse. நீங்களோ யாரு? நீங்களும் நானும் தான். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனங்கள். பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் அந்தகாரத்திலிருந்து, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆச்சரியமான ஒளி, ஆண்டவர் is the light of the world. அந்த ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டிருக்க நீங்கள் அவருடைய புண்ணியங்களை, how did I become the child of God? How did I come from darkness to light? How did I get this salvation? How I got into the plan of salvation? இதை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are the seed. Yes. ராஜரீக ஆசிரியர், the royal priesthood, the royal priesthood, பரிசுத்த ஜாதி, the holy nation, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். Yes, you and I,
You and I come under this messianic promise. இந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட இந்த மேசியாவின் வாக்குத்தத்தத்துல நீங்களும் நானும், you are not a Jew, I am not a Jew. நீங்கள் யூதர் அல்ல, நான் யூதர் அல்ல. யூதருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல, for everyone who believes in Jesus Christ. If we are in Christ, we are Abraham's spiritual seed of faith. நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இருப்போமானால் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சந்ததி விசுவாச சந்ததி என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? Matthew chapter 1, Abraham to David 14 generations. ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை 14 சந்ததி. From David to Babylonian சிறையிருப்பு, தாவீதிலிருந்து பாபிலோன் சிறையிருப்பு, அடுத்த 14 சந்ததி. 14 plus 14 28. அடுத்து அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு வரை, from the time of Babylonian and சிறை ஆண்டவர் இயேசு பிறகு வரை அடுத்த 14 சந்ததி. 14 14 14 42 ஆபிரகாமிலே கொடுக்கப்பட்ட மெசியானிக் 42வது சந்ததி இயேசு கிறிஸ்து. Abraham to David, David to Babylon arrest, Babylon arrest to Jesus Christ. There you find 314. Yes, Christ, a new nation of the spiritual children of Abraham. Abraham ஆண்டு. So உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததியிலே அங்கே இரட்சகர் பிறப்பார். 3வது blessing, நீ ஆசீர்வதிக்கப்படும். உலகத்தில் பூமியில் உள்ள அனைத்து வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அது எப்படி என்று பார்க்கிறோம். God told Abraham that through him every nation on earth will be blessed. அது எப்படி முடியும்? அனைத்து சந்ததிகளும் அங்கே ஆசீர்வதிக்கப்படும். Where is this going? Yes, யோவான் 1 John 3:16. God gave his only begotten son, that whosoever believeth in him shall not perish but have everlasting life. ஒரே குமாரனை அவர் இந்த பூமிக்கு ஈந்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அங்கே ரட்சிக்கப்படுவான். This is what you see. Jesus is that bless. உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே ஆண்டவர் இயேசு, he became the substitute. உங்களுடைய பாவங்களுக்கு, என்னுடைய பாவங்கள், ஆபிரகாமின் சந்ததியின் அனைத்து பாவங்களுக்கும் அவர் ஒரு அங்கே சப்ஸ்டிடியூட்டாக அவர், he was a substitute for the whole humanity. மனித குலம் எல்லாவற்றுக்கும் அவர் அங்கே அவர் மரித்தார். He was born to the woman, he was born without sin, he was born to die. He was born of a woman, he was born without sin, he was born to die, carrying the cross for you. இதைத்தான் இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு. ஒரு தேசத்தை, உன்னுடைய சந்ததியிலே இரட்சகர் பிறப்பார், அங்கே நீ ஆசீர்வாதமாய். No other offspring can do, only Jesus is our blessing. Jesus is only ours. In Christ, சகல ஆசீர்வாதங்களும் நம்மை ஆசீர்வதிக்கும். சகல ஆசீர்வாதம் 2 பேதுரு 1:3 வாசிக்கிறோம். தம்முடைய மகிமையினால் அறிகிற அறிவு அங்கே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் நம்மை வழிநடத்துகிறது. Coming to the close of this, இந்த பாடத்துக்கு முடிவுக்கு நாம் வருகிறோம். மெஸ்ஸியானிக் ப்ராமிஸ், மேசியாவை குறித்த வாக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும். ஒரு தேசம், ஒரு சந்ததி, அங்கே ஒரு ஆசீர்வாதம். மேசியாவை குறித்த வாக்குத்தத்தம் மனிதன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு மாபெரும் ரட்சிப்பின் திட்டம். ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு திட்டம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஜாதி, பெரிய தேசம்,
உலக ரட்சகர் உன் சந்ததியில் பிறப்பார். இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தாரா? Did Abraham believe? Yes, he believed. Yes, faith of father, father of faith. விசுவாசத்தின் தந்தை. கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்? 42 சந்ததி. Abraham to David, David to Babylon, Babylon to Jesus. What did he do? He believed that Christ will be born in his house. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தார். அவர் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தார். You will be a blessing to many. ஆபிரகாமின் சந்ததி பிறந்து அந்த கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அங்கே அறையப்பட்டு மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். Messianic promise is fulfilled. That's all. That's all. நாம் இன்றைய பாடத்திலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? மேசியாவின் வாக்கு தத்தம் முடிந்தது. ஆண்டவர் வந்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ப்ராமிஸ், நமக்கு இந்த கடைசி கால மீதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட இந்த ஜனத்திற்கு, மீதமான இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். What is a promise given to the end time people? What is the promise that you and I? கலிலேய கடற்கரையிலே ஆண்டவராக இயேசு அங்கே அவர் உயிர்த்தெழுந்து அங்கே அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டது. அங்கே தேவதூதர்கள் and the angels said, ye men of Galilee. சீசர்களை பார்த்து தேவதூதர் சொன்னார்கள், ye men of Galilee, இதோ வானத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிற இந்த இயேசு அவர் இதே போல திரும்பி வருவார். He will come again. Jesus was ascending into heaven. The angel said to the disciples, he will come again. The promise given to us, the hope of his coming. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல கொடுக்கப்பட்ட என்ன? Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. பிதாவினிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். இதோ நான் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி ஆயத்தம் பண்ணின பிறகு I will come again to take you to live with me forever and ever. என்னோடு நீங்கள் வாழத்தக்கதாக, என்றென்று வாழத்தக்க. He has been preparing a place and he is going to come. I will come again. வருகிறவர் கால தாமதம் பண்ணார், சீக்கிரம் வருவார். We are almost home. நித்திய வீட்டை நாம் நெருங்கி விட்டோம். And this is not வேத புத்தகத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரை நிறைய ஜெபங்களை பார்க்கிறோம். அன்னாளின் ஜெபம், ஆலயத்திலே குழந்தை இல்லை. அங்கே பாலைவனத்திலே ஆகாரின் ஜெபம், என் குழந்தை மரிக்கிறது, குடிக்க தண்ணீர் இல்லை. அங்கே எலியாவின் ஜெபம், கர்மேல் மலையிலே ஆண்டவரே நீர் அக்கினியை வரவழி. எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில். வேதத்திலே பதில் கொடுக்கப்படாத ஜெபம், the last prayer in the Bible, in the book of Revelation chapter 22, behold I come quickly, come soon Jesus. Amen. இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம். Behold I come quickly. The last கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். The messianic promise is fulfilled, but the same Messiah is going to come again. How far you believe? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மேசியாவின் வாக்குத்தத்தத்தை பெற்ற அந்த யூத மக்கள், அழைக்கப்பட்டவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது உறங்கிக் கொண்டிருந்தார்கள். They were sleeping. The whole Jerusalem, Bethlehem was sleeping. They know the birth of the Savior. ரட்சகர் பிறக்க போகிறார். The messianic prophecy is going to be fulfilled, but they were sleeping. 3 wise men, 3 அந்த சாஸ்திரிகள் வந்தார். And the shepherds in the front of the fire, they were talking about the birth of Jesus. The angel appeared before the shepherds. அந்த மேய்ப்பர்கள் முன்பாக அங்கே தேவதூதர்கள் தோன்றினார்கள். Because
they went out. The people who are supposed to be awake, விழித்திருந்து காத்திருக்கக்கூடிய மக்கள், அந்த மெசியானிக் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேறக்கூடிய அந்த நாளில் தூங்கி கொண்டிருக்கிறார். What is going to happen when this second coming promise is going to be fulfilled? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன்களோடு வருகிறேன். Yes, how are you going to? Yes, the shepherd appeared before this. Blow the trumpets. Blow the trumpet. The gospel commission that is given to us. உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத சத்தியம், proclaim that Jesus is coming. The Seventh-day Adventist people, they have a passion for the cause. ஏழாம் நாள் அட்வென்ட் மக்கள் அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு ஆவல், சீக்கிரம் வரப்போகிறார். The blessed hope of his coming, undying hope of the promise of his coming. ரோட்ல போற சவுண்ட், ரோட்ல போறவனை பார்த்து கேட்டா, என்னப்பா நாளைக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. You ask the Seventh-day Adventist what's going to happen. Christ is coming soon. Jesus is coming soon. The gospel message, the messianic promise is fulfilled, but the promise of second coming is going to come. Are you ready? Am I ready? நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரம். It's a time to wake up from our spiritual sleep. ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டும். His coming is nearer than the day when we accept the truth. நான் 60-50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது இருந்த நேரத்தை விட இப்பொழுது அவருடைய வருகை இன்னும் மிக சமீபமாய் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. Make use of the time, the promise of his coming. A messianic promise fulfilled. Savior was born in the Abrahamic seed, and God promised the land, a promised land, and God gave a blessing. ஆனால் இப்பொழுது இந்த கடைசி கால மக்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய promise, the hope of promise. I am coming again. Let us hold on to that God. அவருடைய நாமம் மையப்பட்டு மிக அழகான ஒரு பாடத்தை தெளிவாக நமக்கு பாஸ்வாங்க நடத்தி கொடுத்தாங்க. உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய சந்தேகங்களை, இல்லை உங்களுடைய கேள்வி இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். பாஸ்வாங்க நமக்கு பதில் சொல்லுவாங்க. யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? பாஸ்டர் கேக்குதுங்களா பாஸ்டர்? கேக்குதுங்க, சொல்லுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. எந்த கேள்விகளும் இல்லை. ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு 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 வல்லமையான பிரசங்கம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பேசுனது அவர் வந்துட்டு ஒரு ஒரு உண்மையிலுமே ஆவியோடைய பரிசுத்த ஆவி அவர் மேல இருந்து வல்லமையா அவர் இன்னைக்கு சாபத் ஸ்கூல் எடுக்கல. நான் சொல்லுவேன் ஒரு பிரசங்கத்தை தான் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். சாபத் ஸ்கூல் மாதிரி எனக்கு தெரியல இன்னைக்கு அவர் எடுத்தது. இது ஒரு பயங்கரமான ஒரு பிரசங்கம் மாதிரி இருந்தது. 2-3 வார்த்தை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது கடைசியா 2-3 வார்த்தை ரொம்ப இதா சொன்னாரு. ரொம்ப உற்சாகமா அதை நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு. ஆவிக்குரிய காரியத்துல நம்ம எல்லாரும் என்னன்னா ஆவிக்குரிய காரியத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம சத்தியம் எக்காலத்தை ஊதணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு உண்மையிலுமே பார்க்கணும்னா இன்னைக்கு ஆவிக்குரிய காலத்துல பார்த்தோன்னா எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு சத்தியம் எக்காலத்தை நம்ம உலகம் ஃபுல்லா ஊதணும் அப்படின்னு 2 கருத்தை சொன்னார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னாக்க, இந்த மெசியானிக் ப்ராஃபஸி நம்ம படிக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு லோக்கல் அப்ளிகேஷன் உண்டு. எல்லா ப்ராஃபஸிக்கும் ஒரு லோக்கல் அப்ளிகேஷன் உண்டு. அதே போல ஒரு எஸ்காலஜிக்கல் அப்ளிகேஷன் உண்டு, ஒரு இன்டர்நேஷனலும் உண்டு. உலக பிரகாரமான உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சத்தியம் லோக்கல்லையும் அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அதே போது அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்லை, இந்த மெசியானிக் ப்ராஃபஸி லோக்கல் அப்ளிகேஷன்லையும் லோக்கலையும் நிறைவேறி இருக்குது.
அது இன்டர்நேஷனல் லெவலையும் அது எல்லாருக்குமே அந்த சத்தியத்தை சொல்லணும். அதனாலதான் தூக்கத்தை விட்டு எழும்பணும், நம்ம சத்தியம் எக்காலத்தை ஊதணும், ஒரு இடத்துக்கு மாத்திரம் இல்ல இந்த சத்தியம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகான ஒரு பிரசங்கம் பண்ணாரு அவரு. நான் சொல்லுவேன், இன்னைக்கு இஸ் நாட் ஒரு ஸ்டடி, ஒரு படிப்பு கிடையாது, ஆனா ஒரு ஒரு படிப்பினை நமக்கு, அது மூலம் நமக்கு ஒரு சத்தியம், ஒரு வலிமையான பிரசங்கம். நம்ம சொல்லுவோம் ஒரு தீப்பிரி பிரசங்க மேடை அப்படின்னு போட்டு நிறைய பிரசங்கங்கள் மலேசியாவில் நடத்தியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலுமே தீ பறந்தது. ரொம்ப உற்சாகமா அந்த நைட்லயும் பாடத்தை வந்து நமக்கு இவ்வளவு தூரம், இவ்வளவு ஒரு நிறைய வேலைகள் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பர்சனலா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கேள்விகள் எதுவும் கிடையாது. அவர் பாஸ்டர் நடத்தின பாடங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. இந்த கடைசியா இந்த சொன்ன 2 கருத்தை ரொம்ப அழகா எம்பசைஸ் பண்ணி சொன்னதுக்கு நன்றி, தோத்திரம் பாஸ்டர். இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டர் ஜெயராஜுக்கு நன்றி. ரொம்ப நன்றி எட்வர்ட். ரொம்ப அழகா பாஸ்டர் சொன்னதை நீங்க நோட்ஸ் எடுத்து என்னென்ன சொன்னாங்கன்னு தெளிவாக சொன்னீங்க. அதற்காக நன்றி. வேற யாருக்காவது இந்த பாடத்தை குறித்ததான சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நீங்க பதிவு செய்யலாம். பாஸ்டர், யாருக்குமே கேள்விகள் இல்லை, எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கிறது. ஆமாம் பாஸ்டர். பாஸ்டர் எட்வின், உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம். கேள்விகள் இல்லை பாஸ்டர். பாஸ்டர், அருமையான ஒரு வேத பாடம் இன்றைக்கு நாம் படித்து கொண்டோம். நாளை தினத்திலும் இந்த தலைப்பை ஒட்டி தான் பகுதி 2 நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு மூத்த போதகர்மார்கள் இருப்பதினாலே அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பாடம் நமக்கு மிகவும் தெளிவான முறையில நமக்கு அதை விளங்கும்படிக்கு அது மிகவும் இயல்பாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால இது அப்படி திருச்சபையில போயிட்டு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது. அதற்காக நன்றி பாஸ்டர். இந்த வேலையிலே நம்ம அப்படி யாருக்காவது கேள்விகள் இல்லாத பட்சத்துல நாம ஜெப விண்ணப்பத்துக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். பாஸ்டர் சுந்தரம், தயவுசெய்து இந்த ஜெப குறிப்புகளுக்கு வந்து கவனிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் நம்ம இந்த கூட்டத்தை நம்ம ஆசீர்வாத ஜெபத்தோட முடிக்க இருக்கிறோம். பாஸ்டர், தயவாக இந்த ஜெப குறிப்புகள் கொஞ்சம் கவனிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர், 4 ஜெப குறிப்புகள். ஒரு கால் ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்ததுன்னு சொன்னா அது எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது சாட் பாக்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. அது எங்களுக்கு உதவியா இருக்கும். ஆகாஷ் ராஜ் அவர்களோட உடல் நலத்துக்காகவும் தொடர்ச்சியாக ஜெபம் இருக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வப்போது அவருடைய ட்ரீட்மெண்ட்காக அவர்கள் இன்னைக்கு கடந்து போயிருக்கிறாங்க. ஆகையினால அவருக்காகவும் நம்ம தனிப்பட்ட ஜெபத்திலும் நினைத்து கொள்ளுங்க. அடுத்ததாக பாண்டிச்சேரியில இருந்து ஒரு குடும்பம் COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக அதிலே பாஸ்டர் அந்தோனி தாஸ் அவர்களுக்காகவும் தயவாக நீங்க நினைத்து கொள்ளுங்க. அவர் காய்ச்சலோட மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. அநேகமாக கோவிட் என்று சொல்லி எனக்கு தெரிய வருது. சரி, அடுத்ததாக விஜோலி, ஷாரன், ஐலின், ராமா, இந்த 4 தாய்மார்கள் கர்ப்பிணி ஸ்திரீகளாக இருக்கிறாங்க. பிரசவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக கடந்து வராங்க. அதனால இந்த தாயும் செய்கையும் நல்ல முறையில அவர்கள் பெற்றெடுக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு கூட இருக்கணும் என்று சொல்லி இந்த வேலையில இந்த ஜெபத்திற்காக பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதோட நம்ம ஆசீர்வாத ஜெபத்தோட இந்த கூட்டத்தை முடிக்கிறோம். பாஸ்டர், இந்த வேலையில ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். யாவரும் என்னோட கூட தலைவணிங்க இருந்தால். பாஸ்டர் சுந்தரம். வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. உங்களுடைய கவலைகளெல்லாம் என் பாதத்தில் வைத்து நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு. ஆம் ஆண்டவரே, எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்தில் வைக்கிற எல்லாவற்றையும் தேவன் செவி கொடுத்து எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பது ஸ்தோத்திரம் இருக்கிற. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்,
தேடுங்கள் கிடைக்கும் என்று சொன்னீர் சுவாமி. இந்த அருமையான வேலையிலும் உடைய சமூகத்தில் ஒரு ராஜா, இந்த உலகத்தின் பல தேசங்களில் இருந்து கண்டு கொண்டிருக்கிற அன்பான மக்கள் தேவனே இதோ விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்கள். தேவன் இதை கேட்டு கர்த்தாவே இந்த கூட்டத்தை மட்டும் ஆசீர்வதித்து தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும். ஜெபிக்கும் ஆகாஷ் ராஜாவுக்கா ஜெபிக்கும். ஆண்டவரே அன்பான ஆகாஷை ஆசீர்வதியும். வேண்டுதல் என்னவென்று தெரியவில்லை. சுகத்தை தாரும் சுவாமி. அவருக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை நீ தர வேண்டும். ஜெபிக்கிறோம். அந்த மகனை கரந்தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சொஸ்தமாக என்று சொல்லும். இந்த சத்தத்தை அவங்களை கேட்கும். பாண்டிச்சேரியிலிருந்து அன்பான ஒரு குடும்பம், இந்த குடும்பம் முழுவதும் COVID-19 பாதிக்கப்பட்டது ராஜா. நாங்கள் வேறு எங்கு செல்வோம், உம்மிடம் வருகிற சுவாமி. கண்ணீரோடு அந்த குடும்பத்தை உடைய பாதபடியில் வைக்கிற சுவாமி. அந்த குடும்பத்தை சுற்றி நீர் வேலியடைத்து காப்பாற்றி இதோ ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் தொட வேண்டுமா செல்லும். உடைய நீர் தொடுகின்ற பொழுது, நீர் சொல்லுகின்ற போது அதை நடக்கும். இந்த குடும்பத்தை காத்துக்கொள்ளும் ராஜா. இந்த அன்பான விஜோலி, ஷரோன், ஐலின், ராமா இனமாக இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்காக நல்ல விடுதலை நீர் தர வேண்டுமா, சுகமான பிரசவத்தை காண கிருபை செய்ய வேண்டும் என்று தாயும் சேயுமாக ஆண்டவரே நன்றாய் அவர்கள் விடுவிக்கத்தக்கதாக கிருபை செய்யும். அவளுக்காக பணிபுரிகிற மருத்துவர்கள், செவிலியர்களுக்காக ஏற்ற வேளையில நல்ல விடுதலை கொடு, சுகமான விடுதலை கொடு. ஆம் கர்த்தாவே, கர்ப்பிணி பெண்களை விட காரத்துல வைக்கிறோம். அன்பான சகோதரர் ஆண்டனி தாஸ் உடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, அந்த புத்தக அந்த தலைமை அச்சகத்திலே ஓரியண்டல் வாட்ச்மேன் பப்ளிஷிங் ஹவுஸ் எத்தனையோ சத்தியம் அடங்கிய புத்தகங்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள் சுவாமி. எத்தனையோ கரங்களிலே சுவாமி அந்த சத்திய ஒளி பரவுகின்றது. ஆண்டவரே, அந்த மகனை நீர் மீண்டுமாக கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டுமாக தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை எடுத்து அந்த அலுவலகத்திற்கு வரத்துக்குதான் கிருபை செய். சீக்கிரம் சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் கேட்டும் கேட்காத காரியங்கள் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும். இந்த அன்பான வாலிப சகோதரர்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை சிறமேற்கொண்டு கரம் தொட்டு இதோ போதகர் எட்வின், போதகர் ஜெயராஜ், சகோதரர் எட்வர்ட், இன்னும் அநேகர் சுவாமி கால நேரம் பார்க்காமல் ஆண்டவரே சிரத்தையோடு செய்த இந்த பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். உங்களுக்கு ஆண்டு பரத்திலிருந்து நல்ல உதவியை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். இதோ செய்தி கொடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிச்சு அநேகருக்கு இந்த சத்தியம் செல்ல சீக்கிரமாக வரும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் வாழ்க்கை எங்களுக்கு போதும் சுவாமி. இதோ கண்ணீர், கம்பள, வியாதி, துன்பம், மரணம் எல்லாவற்றையும் விட்டு உடைய ராஜ்யம் நாங்கள் வர வேண்டும் சுவாமி. சீக்கிரமாக அவர் வேத புத்தகத்தின் கடைசி ஆமன் கர்த்தாவே வாரும். சீக்கிரமாக வந்து எங்களை அழைத்து ஏற்றுக்கொள்ளும். காத்துக்கிறவங்க இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாலும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய சிநேக வழி நடத்துதல் இன்றும் என்று சதா காலம் அனைவரோடு விசேஷமாய் இது ஆகாஷ் ராஜாவோடும் பாண்டிச்சேரி குடும்பத்தோடும் விஜோலி, ஷரோன், அவிலோடும் இன்னுமாக ஆண்டவரே அந்த கர்ப்பிணி பெண்களோடும் அந்தோனி தாஸோடும் இன்னும் சகல நண்பர்கள், சகோதரோடு, பெரியவர்களோடு, தாய்மாரோடு, சிறுவர்களோடும் இன்னும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். 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 தேங்க்யூ பாஸ்டர். எங்களுடைய குழுவின் சார்பாக நம்ம